யா 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 மேடி அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க. தொடத்தட்டுற விஷயம் அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன். என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்காராமா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்கோ. ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இவ்வளோ நெருக்கமான பழக்கம். எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆனா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம் அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரை கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப் நிற்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பார்த்துடலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கள் சொல்கிறவங்க அப்படி இல்லைன்னா நீ கேட்காமே நின்றுட்டு ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போகலாம். அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டிலேயே இல்லை சவுத் இந்தியாலேயே? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கெல்லாம் அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மாடி. நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், எது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினாக இருந்துட்டு படத்துக்கு போட ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பார்க்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் மேடி நீங்கள் பாருங்க, ரங்கநாயகி வேற அது வேற. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்க பாப்பா ரொம்ப செலவு முடியல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிஷன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். இப்போ போர்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்றா அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்கிறேன்,
நம்ம வந்து நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட என் வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னு, அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிடும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை பின்னி படல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால கரெக்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போங்க, நான் இருக்காடு சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறது தான் விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியாவில் பறக்க விட்ருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரெண்டையும் சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா, நம்ம ஊருக்காரர் இல்லை ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை, அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடச்சி. நீங்கள் பாருங்கள், ஒரு சினிமா கதை எழுதினாலும் கூட என்ன எழுதுவீங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயில்டாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து அப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ வில் பி லைக், ஓ மை காட், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people and watch it in the theater on August 7th. Thank you. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி, நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐஸ் லைக், நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன், என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ
எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன். அடுத்த படமும் அவர் கூட பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச் எவ்ரிதிங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.